டாஸ்க்கு ஒன்று முடிஞ்ச அளவுக்கு இப்போ அமைதியாக பேச வேண்டிய இடத்த மட்டும் பேசுங்க. 2வது பண்ணுற வேலையை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அப்ளை பண்ணதுனால என்ன ரிசல்ட் இருந்துச்சு, இன்றைக்கி என்ன நீங்கள் உங்களோட ரிசல்ட் என்ன இருந்துச்சு? நமக்காக நம்ம வாழ்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு சார் அபினியா, சூப்பர். அந்த மாதிரி மற்றவங்க இன்றைக்கி டிஃப்ரென்ஸ் என்ன, மற்ற நாளுக்கு இன்றைக்கி என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது டக்குன்னு குயிக்காக ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். அடுத்த 5 மினிட்ஸ் டக்குன்னு ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் Q&Aக்குள்ளே போயிடலாம். யாருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் குயிக்காக. கோவப்பட வேண்டிய இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நம்ம அமைதியாகவே இருக்கிறதுனால அந்த கோவம் படாமல் இருந்தோம். எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சூப்பர். அந்த இடத்துல அமைதியாக இருக்கும்போது அந்த கோவப்பட வேண்டிய இடத்துல நம்ம அமைதியாக இருந்தனால கோவத்தை அந்த ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. சூப்பர் அபினியா, வேறு லெவல். அந்த மாதிரி மற்றவங்களுக்குலாம் சார் சொல்லுங்கள். வந்து ஸ்லோவாக பார்க்க சொன்னாங்க. புரிஞ்சிச்சு சார். எதை பார்க்கும்போது யூடியூப்ல வீடியோ வந்து செகண்ட் கம்மியா வச்சு பார்க்க சொன்னீங்கல்ல. அப்படியா? சரி. அது எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லியிருப்பேன். அது வந்து சரி, பார்த்தீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுதா? சரி சரி சரி, சூப்பர் 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 சூப்பர், வேறு லெவல். மற்றவங்க யார் சொல்கிறீங்க? சஜின் சொல்லுங்கள், மாடத்தி சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். எனக்கு என்ன நடந்துச்சு, டிஃப்ரென்ஸ் என்ன இருந்துச்சு? சபரிஷ் சொல்லுங்கள், வெல்கம் சபரிஷ். கமெண்ட் கூட பண்ணுங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சார். சூப்பர் சச்சின். அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? மற்றவங்க யாரும் ஷேர் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு நடந்த நல்லது என்ன, அதுதான் நான் கேட்குறேன். இதனால் உங்களுக்கு நடந்த நல்லது என்ன? கமெண்ட் ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணாலும் சரி தான், டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களாம் நான் வந்து நீங்கள் பண்ணியிருக்கதான் நான் எடுத்துக்கிறேன், சரியா? மற்றவங்க எல்லாரும் பண்ண வேண்டியிருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன், சரியா? பண்ணவங்களாம் கமெண்ட் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் வரும், டக்குன்னு கமெண்ட் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணிடுங்க. 2 ஆன்சர் வந்திருக்கு, 3 ஆன்சர் வந்திருக்கு. மாடதி சொல்லுங்கள், அருண் சொல்லுங்கள், முக்கியலாமுக்கி சொல்லுங்கள், இசக்கியம்மாள் சொல்லுங்கள். என்கிட்ட மாற்றம் தெரிஞ்சுது சார். மாடதி சூப்பர், என்கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அல்டிமேட்டாக வேறு யாரும் கமெண்ட் பண்ணுறீங்களா? பண்ணுறாங்க, டக்குன்னு 10 செகண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, தேங்க்யூ. அல்டிமேட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக இந்த டாஸ்க்கை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் ஒரு சூப்பராக நீங்கள் வந்து வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். சிம்பிள். ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடுவீங்க. எப்போனா நீங்கள் பண்ணுற விஷயத்த முழு கவனத்தோட அந்த சில டைம் தேவைப்படுற ஸ்லோவாக பேசாமல் அந்த இடத்துல அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை அதிகமாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ பண்ணுற வேலையில் ஒரு வேலை பண்ணாலும் தெளிவாக பண்ணுவீங்க. உங்களோட நீங்கள் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாக நீங்கள் மாறுறதுக்கு அந்த விஷயம் அதில் இருக்கும். ரைட், இப்போ வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். எல்லோரும் தயவு செஞ்சு ரைட்டா, இப்போ ஆன்லைன் செஷன் 8:30க்கு நம்ம வந்து வச்சுருக்க ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிட்டு கேட்க முடிஞ்சவங்க இந்த கொஸ்டினை கேளுங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். கமெண்ட்டுங்கிறத தாண்டி பேச முடிஞ்சவங்க பேசுங்க, சரியா? ஸோ கொஸ்டின் Q&A என்ன கேள்வினாலும் கேட்கலாம். செஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சரி. அடுத்த நீங்கள் 9-10 வரைக்கும் என்ன கேள்வினாலும் கேட்கலாம். ஓவர் டு யூ. நீங்கள் தான் இந்த செஷன் இப்போ இந்த செஷனுக்குள்ளே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஃபைனல் 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்தாங்க. அந்த ஃபைனல் 5 மினிட்ஸில் 39% ஆஃப் சொல்யூஷன் நன்றி உணர்வு 1, 39% ஆஃப் செகண்ட் சொல்யூஷன் முடிஞ்சளவுக்கு மற்ற உயிர்களுக்கு உதவுறது 2. அது 2யும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்னொரு 20% தேவை. அந்த 20% என்ன? 18 or 20, சரியா? 39 + 39 69,
78 20%. இன்னும் 20% என்னென்னா ஒழுக்கம். ரைட்டா, ஒழுக்கத்தை என்னங்கிற நான் சொல்லிட்டேன். எப்படி ஃபாலோ பண்ணணும் சொல்ல, மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுற வேலையில் முழு கவனத்தை செலுத்தி ஒவ்வொரு வேலையும் பண்ணணும். பல் தேய்க்கும் போது பல் தேய்க்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒழுக்கத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். அது வந்து 20%. இன்னொரு 2% ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. 1% 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தையும் நான் இப்போ இன்றைக்கி சொல்லிடுவேன். ரைட்டா, ஆனால் நீங்கள் எனக்கு வந்து மினிமம் 10 கேள்வியாவது கேட்கணும். மினிமம் 10, மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் வரணும். டக்குன்னு கேள்வி கேளுங்க, என்ன கேள்வினாலும் கேட்கலாம். ஓவர் டு யூ. சீக்கிரம் கேளுங்க. ரைட் ஸ்ரீரஞ்சனி, ஓகே சாரி, தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க. இதில் செஷன் வந்து சப்போஸ் நடுவில் யாரும் செஷன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லிங்க் வந்து கோஆர்டினேட்டர்ஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா, இந்த இப்போ செஷனோட லிங்க் வந்து கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கும். நீங்கள் கேட்டு வருவாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா, ரைட். கொஸ்டின் சீக்கிரம் கேளுங்க. கொஸ்டின் சொல்லுங்கம்மா தேவி, ஒரு வழியாக சொல்லுங்க. தேவி ஸ்ரீதேவி, கேளுங்க கேள்வி கேளுங்க. சார், நம்ம கூட இருக்கிறவங்க வந்து உண்மையாவும் இருப்பாங்க, சில பேரு தேவைக்கும் வருவாங்க, சில பேர் நம்மள பொய்யாவும் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்க? யார் நமக்கு உண்மையா இருக்கா, யார் நமக்கு அவங்க வந்து பொய்யானவங்க? எப்படி தேவைக்குன்னா வருவாங்க, முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க. அப்படியே எப்படி சொல்ல, உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்க? எது கண்டுபிடிக்கணும், இதனோட கேள்வி சார். அப்பதானே இப்போ உண்மையா இருக்கிறோம்னா நம்ம அவங்கள எப்படி சொல்ல, ஓகே நம்ம அவங்க வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல வச்சுக்கலாம். அதே பொய்யா இருக்கிறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம். இப்போ இதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னா, அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரையும் பார்க்கவே வேண்டாம்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒருத்தங்க உண்மையாக இருக்கிறாங்க, பொய்யா இருக்கிறாங்க, உண்மை பொய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். நான் அப்படி போக மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், சிலவங்க சில டைம்ஸ் சில சூழ்நிலை அப்படி நம்மளை யோசிக்க வைக்கும். கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டு நான் ஓனாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து தேவியோட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான் தேவி. இப்போ சிலவங்க வந்து முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போய் சிலவங்க வேறு மாற்றி கூட பேசுவாங்க. ரைட்டு, இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இருக்க தான் செய்வாங்க. நம்ம அதாவது என்னென்னா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ அப்போ என்னன்னா, அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான். அவங்க பின்னாடி என்னாலும் பேசிட்டு போட்டோம், அவங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு உயிர் தான். கரெக்டாக, அவங்களும் ஒரு உயிர் தான். அவங்களும் நம்மளை ஒரு உயிர், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். அப்போ அந்த இடத்துல அவங்க பின்னாடி போய் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, அறியாமையினால அப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அறியாமையினால அப்படி பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் வந்து இந்த உலகத்தில் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நம்ம உழைச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்போ அவங்க ஐயோ பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்க வேணும்னே பண்ணட்டுமே, வேணும்னே பண்ணாலுமே அவங்க தெரியாதனமாக தான் பண்ணுறாங்க, அறியாமையினால பண்ணுறாங்க. அது கரெக்டு தப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. ரைட்டா, அப்போ அந்த டைமில் அவங்கள நம்ம வந்து தனியாக பிரித்து அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ், எப்போவுமே என்ன பாசிட்டிவிட்டி கொடுக்கணுமோ நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலாக அந்த பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்க சித்ராக்கும் ஒரே பாசிட்டிவிட்டி தான், தேவிக்கும் ஒரே பாசிட்டிவிட்டி தான். ரைட்டா, ஸோ ஈக்குவலாக சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ நான் வந்து வீடியோ நீங்கள் ஆன் பண்ணல, நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தப்பானவங்க நான் சொல்லிட முடியுமா?
டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். வீட்டு இந்த நேரத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா வீட்டு ஏதாவது சொல்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஹெட்செட் போட்டு நீங்கள் அமைதியாக கேட்குற சூழ்நிலையில் உட்காந்துருக்கலாம். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் பற்றி புரிஞ்சிக்க முடியுது. அதெல்லாம் தாண்டி ஆன் பண்ண முடிஞ்சவங்களும் ஆன் வைக்கலாம், பேச வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட முயற்சி. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும். இப்போது உங்களுக்கான சொல்யூஷனுக்கு வேணால் நான் சொல்கிறேன். அதாவது யார் எப்படி விலகி இருக்கிறது உங்ககிட்ட சொல்கிறீங்க கேட்குறீங்களே, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவாக கொடுத்தே இருங்க. இந்த சீக்ரெட் 2 சீக்ரெட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உணர்வு, முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுறது. இது 2ஐயும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, யூனிவர்ஸே அவங்கள உங்கள்கிட்ட இருந்து விளக்கிடும். ஆட்டோமேட்டிக்காக விளக்கணும். எப்படி விளக்கணும் தெரியாது, அதை விளக்கிடும். உங்கள் பக்கத்தில் இருக்க வைக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்தாங்கன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டி தான் கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே வந்து பாசிட்டிவிட்டி இல்லாத ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு என்னென்னா அவங்கள மாற்ற வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினச்சி அவங்கள மாற்றதுக்கான முயற்சி நீ எடுக்கணும். ஒன்று அவங்க பக்கத்து இல்லை, ஒன்று யூனிவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பக்கத்துலேயே நெருங்க விடாது. அப்படி நெருங்குற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கியிருக்கு அப்படின்னா அது காரணம் என்னென்னா நீங்கள் அந்த அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, கொடுக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம வந்து கொடுக்குற இடத்துல இருந்துடணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம வந்து கொலையாக பண்ண முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்லது தான் நினைக்கணும். நம்ம அந்த சூழ்நிலை அவங்க அது பண்ண வச்சிருக்கு, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள். ரைட்டா? நம்ம போய் பேசணும். அவங்க பேசாமல் இருந்தாலும் நம்ம போய் பேசணும். மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்டுறணும். ரைட்டு, சூப்பர். நிறைய பேர் கேள்வி லிஸ்ட்டு பெருசாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, சூப்பர். என்னன்னு கேள்வி பார்ப்போம். ஹவு டு கான்ஸ்டன்ட் யுவர் அப்படி ஏதோ கேட்டிருக்காங்களே. ஹவு டு கான்ஸ்டன்ட் யுவர் கோல் அப்படின்னா ஹவு டு கான்ஸ்டன்ட் அவர் கோல்னா கோல் அப்படியே அச்சீவ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்களா? ரைட்டு. நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறது கோல்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டிய கோல் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் 3ஆக பிரிக்கலாம். உடனே பண்ண வேண்டிய ஷார்ட் டேர்ம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணுறது மிட் டேர்ம், நம்ம ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு குறிப்பிட்ட டைமில் வைக்கிற லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் கோலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிட் டேர்ம் கோலும் ஷார்ட் டேர்ம் கோலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இந்த மாதிரி கோல் செட் பண்ணணும். கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது, திரும்ப 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 அதை பற்றி அதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஆக்ஷன். நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்டால் கோல் அச்சீவ் பண்ணுறதுனா இப்போ வந்து ஃபுட்பால் கோல் கொடி போடணும் அப்படின்னா பாலை உதைக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேலையை பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம ஓல்டேஜ் ஹோமில் இங்கே திருநெல்வேலியில் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் மியூசிக்கல் கான்சர்ட் பண்ண போகிறோம் மார்னிங். சரியா? மியூசிக்கல் கான்சர்ட் என்னென்னா அந்த வயசானவங்களுக்கு 20 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் பாட்டு பாடி நானும் பாட போகிறேன், நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வர அவங்களும் பாட போகிறாங்க, போயிட்டு அவங்கள பாட்டு பாடி சந்தோஷப்படுத்த போகிறோம் நாளைக்கு. சரியா? இப்போ இது என்னோட கோல். ரைட்டா? இந்த கோலுக்கு நான் இந்த கோல் எவ்வளோ நாளாக இருக்குன்னா போன வருஷத்துக்கு அது முந்தின வருஷத்துலேருந்தே இந்த கோல் எனக்கு இருக்குது. நம்ம ஆல்ரெடி 2-3 மியூசிக்கல் கான்சர்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கோலுங்கிறது என்னோட கோல் என்னென்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்கு பண்ண போகிறது என்னன்னா நம்மளோட ஓன் ஸ்பீக்கரே நம்ம வந்து ஸ்பான்சர் ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்பீக்கரில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கோல் என்னென்னா மியூசிக்கல் கான்சர்ட் பண்ணுறது. அதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன தேவை, மைக் தேவை, இதெல்லாம் தேவை. ஸோ அதுக்கான ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து கோல் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் என்னது, முன்னாடியே அந்த ஹோம்கிட்ட நான் பேசணும், அந்த ஸ்டூடெண்ட் யார் வர போகிறான்னு நான் கேட்கணும், அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கான மைக் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கான பேட்டரி அரேஞ்ச் பண்ணணும், டைமிங் என்னங்கிறது நான் பேசி ஃபிக்ஸ் பண்ணணும். கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான வேலைகளை பார்த்தா கோல் அச்சீவ் பண்ணலாம். வேலை பார்க்கணும், இதுதான் என்னோட ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ரெண்டாவது மற்றதெல்லாம். முதல்ல வேலை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சப்போஸ் ஒரு சேலஞ்ச் வருதா மறுபடியும் ஒர்க் பண்ணணும், சேலஞ்ச் வருதா மறுபடியும் ஒர்க் பண்ணணும். அதுதான் சொல்யூஷன். கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதான் சொல்யூஷன். பிளான் ஏ போடுறீங்க. என்னோட இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிளான் ஏ மியூசிக்கல் கான்சர்ட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாட்டு பாடுவாங்க, அப்போ அவங்கள வர சொல்லி நான் பேசிகிட்டே இருந்தேன். அவங்க வருவாங்க நினச்சிட்டே இருந்தால் அவங்க இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ பிளான் ஏங்கிறதுனா மியூசிக்கல் கான்சர்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் வச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் கான்சர்ட் மேலே பண்ணணும். அப்போ பிளான் ஏ இந்த ஸ்டூடெண்ட் வச்சு பண்ண முடியல. அப்போ பிளான் பி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக வச்சு கூட பண்ணலாமே. பிளான் பி அப்போ என்ன பண்ணியாச்சு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக கூப்பிட்டாச்சு, அவங்கள வர வச்சு ஸ்பீக்கர் வந்து அரேஞ்ச்மெண்ட் வெளியே வந்து ஸ்பான்சர் கேட்டால் கிடைக்கல. அப்போ பிளான் சி ஸ்பீக்கர் வந்து இன்னொருத்தவங்க பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டு அதை பைக்கில் தூக்கிட்டு போய். ஸோ பிளான் சி என்ன பண்ணிச்சு அப்படின்னா பிளான் ஏ அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ
ஸோ பிளான் ஏ ஒர்க் அவுட் வழியாக பிளான் பி போகணும், பிளான் சி போகணும். அதுக்காக பிளான் ஏ போட்டு தள்ளுறது பிளான் பியோட இதில். பிளான் பி பிளான் சி என்ன பண்ணணும், பிளான் ஏக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளோட விஷன் மியூசிக்கில் கான்செப்ட் பண்ணுறது. அதுக்காக ஒரு பிளான் போட்டோம் ஒர்க் அவுட் வழியாக. பிளான் பியை போட்டு பிளான் ஏ எப்படி செயல்படுத்துது, பிளான் சியை போட்டு அப்படி பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், எப்படியாவது கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நியாயம் தர்மத்தின் பக்கத்தில் நின்று கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அப்படி முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ண முடியலை, சப்போஸ் அப்படி சூழ்நிலை வந்தாலுமே நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். திருவள்ளுவர் அதான் சொல்கிறாரு. என்னென்னா நீங்கள் முயற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி 100% கடைசி வரைக்கும் முயற்சி பண்ண முடியாமல் போனாலுமே பெரியவங்க வந்து அதாவது மேன்மை மக்கள் வந்து அதை வந்து நீங்கள் பண்ணதாக தான் கருதுவாங்க. ஏன்னா நீங்கள் உண்மை பக்கம் நின்றுருக்கீங்க, ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கோல் போட்டோமா இல்லையாங்கிறத தாண்டி நீங்கள் அந்த கோல் போடுற அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ கோல் போடுற ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். ரைட்டு, ஓகே சார். சூப்பரான கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு கேள்வியில் இவ்வளோ பதில் கிடைக்குதா? இப்போ இது யாருக்கு இந்த கேள்வி, இந்த ஒரு சின்ன 5 ஹவு டு கான்செப்ட் அவர் கோல். ஸோ கேள்விக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வாழ்க்கையே கடுப்பாக இருக்குது சார், அதுக்கு என்ன சார் வழி? இசக்கி அம்மாள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்கணும். வாழ்க்கை கடுப்பாக இருக்குன்னா எதனால் கடுப்பாக இருக்குது, காரணம் வேணுமே. வாழ்க்கையேன்னு சொல்லிட்டாங்கண்ணே, என்ன சார் பண்ணுறது தெரியலையே, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையே. தேவி நீங்கள் தான் பதில் தான் சொல்லுங்கள். இப்படி சொல்லிட்டாங்க, வாழ்க்கையே கடுப்பாக இருக்குது, என்ன சார் பண்ணுறது? என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப் என்னைக்கும் கடுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோட பார்க்கணும். சூப்பர் சூப்பர். காலையில வீட்டுல இருந்து நம்ம நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோட பார்த்தோம் அப்படின்னா அழிக்காது எதையுமே. சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்கணும் சார். அப்பதான் பெரிய பெரிய ஆசையெல்லாம் சூப்பர் 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 நமக்கு வந்து சேரும். சூப்பர் சூப்பர், செம்மையான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தேவியோட ஆன்சரை எடுத்துக்கோங்க. யார் சொன்ன கேள்வி கேட்டது, யார் அது? எங்கே இருக்காங்க? இசக்கி அம்மாள். இசக்கி அம்மாளுக்கு இன்னொரு சொல்யூஷன் சொல்லணும்னா, வாழ்க்கை ஏன் கடுப்பாகுது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு இருக்கோம், அதனால கடுப்பாகுது. அது இருந்தால் நல்லா இருக்குமே, இது இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுட்டே இருக்கும்போது அது நடக்காமல் போகும்போது நம்மளுக்கு வந்து கடுப்பாகுது. எதிர்பார்ப்பே வைக்காதீங்க. அவங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ரசித்து இன்றைக்கி இப்போ இந்த செகண்ட் தான் நிரந்தரம், அடுத்த செகண்ட் கூட நம்ம நிரந்தரம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு செகண்ட் இப்போ நெக்ஸ்ட் செஷன் எடுக்கிறேன்னா ரைட்டு, நெக்ஸ்ட் செஷன் சூப்பராக நம்ம எடுக்கிறோம், நல்ல விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த செகண்டில் வாழ்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையை இன்னொன்று இருக்கிறதுக்கு நன்றி, அதான் சொல்கிறேன், நன்றி உணர்வு அதிகப்படுத்திட்டீங்க, முடிஞ்சவங்க மற்றவங்க உதவ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் கம் பண்ணிடலாம். நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் கடுப்பாக போகுது. இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு இருந்தீங்கன்னா சந்தோஷம் வந்து வரும். சொன்ன 2 அப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து how to control myself sir. பொறுமையாக மாட்டிக்கார் கமலலட்சுமி. பொறுமை வேணும் அப்படின்னா இப்போ அதுக்கான ஃபைனல் சொல்யூஷன் இப்போ நான் 5 to 10 days சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ணலாமான்னு கேட்டால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ண அது ஒரு பாயிண்டில் வந்து அதிகமாகி வெடிச்சிடும். ஸோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஹேண்டில் தான் பண்ணணும். ஹேண்டில் பண்ணுறது எப்படி? கோவப்படும்போது நான் மந்திரம் சொன்னோம்ல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னோம்ல செஷனில். கோவம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் அவங்க பக்கத்தில் இருக்கிற அவங்களும் ஒரு உயிர் தானே, ஐயோ பாவம் இந்த சூழ்நிலை வந்து சூழ்நிலை அப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கட்டும், ஞானம் பிறக்கட்டும், தெளிவு விளங்கட்டும், தெளிவு பிறக்கட்டும், ஐயோ பாவம் இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மந்திரத்தை அவங்களை நினச்சி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பொறுமைங்கிறது வந்துடும். இன்னொன்று இதில் வந்து டேரக்ட் இன்வால்வ்னா சாப்பாடு அதுவும் இன்வால்வ்டு. நீங்கள் அதிகமாக வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லைட் மெடிடேஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த கவனம் லைட் மெடிடேஷன்லாம் பண்ண இன்னும் உங்களுக்கு இன்னும் பொறுமை கவனம்லாம் அதிகமாக நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். சொன்னதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் அது வந்துடும் பொறுமை. யார் எப்படி இருந்தாலும் நம்ம அன்பாகவே இருக்கலாம், அபினியா வந்து பதில் சொல்லிடுறாங்க.
சார் கோவம் எனக்கு அதிகமாக வருது சார், அதுக்கு என்ன பண்ணணும்? மாலதி, நெகட்டிவ் தாட்ஸை லைஃப்பில் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஓகே, நான் அன்றைக்கி 2 எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன்னா, கோவம் வரும்போது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுங்க ஷேர் பண்ணலையா? ஷேர் பண்ணா ஒருத்தர் ஃபாலோ பண்ணார், அப்புறம் ஒருத்தங்க திட்டினார் என்னைய, நான் சொன்னேன்னா சித்ரா நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது லெட்டர் எழுதி கொடுத்தேன்லாம் சொன்னோம்ல. ஷேர் பண்ணேன். ஸோ அதுதான் நம்ம அந்த டைமில் கேள்வி என்ன கட்டுறீங்க, ஏற்றுக்கிற மனநிலை அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். அந்த சுச்சுவேஷனில் அக்செப்டன்ஸ் மோடுக்கு போயிட்டு அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிரை நம்ம பார்க்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே கோவம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் ஒன்று. அதை தாண்டி அவன் மந்திரத்தை மனசில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஏதோ ஒரு மந்திரம், எந்த மந்திரம் நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க. ஐயோ போவோம் சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம், ஞானம் பறக்கட்டும், தெளிவு பறக்கட்டும், அமைதி, எனக்கு அமைதி கொடு இறைவா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் மந்திரத்தை மனசுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா, அவங்க அப்படி கோவப்படும் போதோ நடக்கும் போதோ நீங்கள் வந்து சொல்லணும். ஆலிஸ்வெல் சொல்லுவாள் இந்த படத்தில், விஜய் படத்தில் ஆலிஸ்வெல் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம், உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு சுத்தமாக அது ஆட்டோமேட்டிக்காக. இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில டைம் ஓவராக கோவமாக இருந்துருப்பீங்க, அந்த அப்படியே விட்டுறீங்க, கொஞ்ச நாள் வச்சுட்டு நான் இருப்பீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல நம்ம எதுவும் பேசக்கூடாது, அப்படி அமைதியாக இருக்கணும். அவங்களும் நம்ம இதாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது பை ப்ராக்டிஸ் தான் கொண்டு வர முடியும். அதாவது இப்போ நான் சொல்கிறதான் ஈஸி கேட்டா, இது எடுத்தோடனே முடியுமா, சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் பை ப்ராக்டிஸ் கொண்டு வந்துடலாம். எனக்குமே ஸ்டார்டிங் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம கோவம் விட்டு நம்மளுக்கு எதாவது பண்ணணும் வந்தோம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண அதை கவனிச்சு அடுத்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அவன் கோவப்படும்போது உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஃபேஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் கோவப்பட்டு திட்டினா கூட அந்த இடத்துல எப்படி தான் இருப்பீங்க நீங்கள், நீ மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் அதை பண்ணி மன்னிச்சுங்க சார். நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல அவங்கள அந்த உயிரை நம்ம அமைதிப்படுத்தணும், அந்த உயிரை காப்பாற்றணும். அந்த இடத்துல நம்ம தோற்று நம்ம வெக்கமான சூழ்நிலாம் அந்த இடத்துல நம்ம ஒரு உயிருக்கு வேதனை போட அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தூக்கி போட்டு அந்த இடத்துல நம்ம அந்த உயிரை காப்பாற்றணும். கிட்டத்தட்ட அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றுறீங்க, சேவ் பண்ணுறீங்க. எதுலேருந்து சேவ் பண்ணுறீங்கன்னா அது வாழ்க்கையே சேவ் பண்ணுறீங்க. ஏன்னா கோவப்படுத்துறீங்கன்னா சீக்கிரமாக டெத்தை நோக்கி அது போகுது. மனுஷனுக்கு மூச்சுங்கிறது இவ்வளோதான். கோவப்படுமே என்ன நடக்கும், மூச்சு வேகமாக உள்ள போய் வெளியே. அப்போ என்ன நடக்குது, 90 வயசாக இருக்கிறது 80 வயசாக மாறுது கிட்ட. அந்த இடத்துல அவரோட லைஃப்பை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் மனுஷன்னு சொல்லலாம். போய் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு போய் கூட சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல மன்னிச்சிருங்க சார், எம்மளை தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சொன்ன டாஸ்க் நன்றி உணர்வு, எல்லா உயிரும் உங்கள் உயிராக பார்த்து முடிஞ்சாலும் மற்ற உயிருக்கு உதவுறது. இதை பண்ணிட்டீங்கனால இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சேலஞ்சாகவே தெரியாது. யாரும் கேள்வி இருந்தால் டக்குன்னு கேட்டுருங்க. 2 minutes டைம் தரேன். ஏதாவது கேள்வி இருந்தால் குயிக்காக கேளுங்க. சார் நான் எக்ஸாம் படிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் நான் 12th வரைக்கும் நான் நினைச்சேன் சார். காலேஜ் போனதுக்கு படிக்க பழைய மாதிரி ஏதாவது எனக்கு டிப்ஸ் கொடுங்க சார். எனக்கு யாராவது கொடுக்கணும். சூப்பர். இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க? இப்போ ரயில்வே படிக்கிறேன் சார், NTPCக்கு. சரி. இது நான் சூப்பராக சொல்கிறேன். எனக்கு இந்த நிலைமை இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் நான் 12th படிக்கிற வரைக்கும் நானும் சூப்பராக படிப்பேன். சரியா, 12th நல்ல சூப்பரான மார்க். இன்ஜினியரிங் அட்மிஷனே எனக்கு கவுன்சிலிங்கில் கிடச்சிருச்சு. ரைட்டா, திருச்செந்தூரில் சிவந்தாயத்தினால இன்ஜினியரிங் நான் படித்தேன். படிக்கும்போது 12th கதை முடிஞ்சுது. அதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இப்போ 12th நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, முடிச்சிட்டேன். அதை படிக்கிறதே முடித்த மாதிரி கிட்டத்தட்ட. காலேஜ்லேருந்து நான் எனக்கு காலேஜில் படிக்கும் போதெல்லாம் நிறைய அரியர் தான். மீட் போட்டுக்கோங்க. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அரியர்லாம் நிறைய வச்சுருக்கிறேன். அரியர் வச்சு அப்புறம் தான் அந்த அரியர்லாம் எடுத்தேன். இன்னொன்று யூனிவர்ஸோட சப்போர்ட்னால தான் நான் எக்ஸாமே கிளியர் பண்ணேன்.
உண்மையாக சொல்லணும் அதுதான். நான் இல்லைனா நான் எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள். ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகல. அந்த மாதிரிலாம் அந்த டைம்லலாம் அதாவது அந்த எஜுகேஷன் பார்த்து ஒரு வெறுப்பாயிருச்சு எனக்கு. என்னது இது எஜுகேஷன் சிஸ்டம், இதிலேருந்து வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து வெறுத்து அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே தான் இருந்துக்கிறேன். அதாவது அப்படி இருந்தாலும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதாமல் இருந்திருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தவன்னு பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட்டா, அது ரெண்டாவது. அது யூனிவர்ஸோட சப்போர்ட்னால கொரோனாவில் ஆன்லைன் எக்ஸாம் வச்சாங்க. ஆன்லைன் எக்ஸாமில் எழுதி எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளியர் பண்ணிட்டேன். அது இது மாதிரிலாம் எல்லாத்துக்கும் நடக்குமாலாம் தெரியாது. ஆனால் எனக்கு நடந்துச்சு, நான் கிளியர் பண்ணிட்டேன். ரைட்டா, ஆனால் அதுக்கப்புறம் லேர்னிங் எபிலிட்டி வந்து எனக்கு நான் நோட் பண்ணியிருக்கிறேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது லேர்னிங் எபிலிட்டி எனக்கு சுத்தமாக இல்லை. 12th படிக்கிற வரைக்கும் லேர்னிங் எபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்பலேருந்து லேர்னிங் மண்டேலே ஏற மாட்டேங்கி. நான் படிக்கிறேன், மண்டேலே ஏற மாட்டேங்கி. இப்போ மைண்டில் நிற்க எக்ஸாம் எதுவுமே ஞாபகமே இருக்காது. சும்மா போய் வேறு தோன்றலாம் எழுதி வருவேன், ஞாபகமே இருக்காது. ஏன் அப்படி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது? 12th வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, இப்போ ஞாபகம் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி எனக்கு வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லேர்னிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமாச்சு. எப்படி அதிகமாச்சு? அதாவது என்னென்னா சிம்பிள். நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருவீங்க. பிடிக்காமல் பண்ணீங்க படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதில் பர்பஸ் இருந்துச்சு, அது மூலிமா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது, அது மூலிமா ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க. 100% நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருவீங்க. நீங்கள் நம்பணும். அப்போ நம்புறது எப்படி நம்ப வைக்கிறது? இப்போ நான் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக இன்ஜினியரிங்கில். விச் மீன்ஸ் இன்ஜினியரிங் படித்தா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலிமா நான் ஒரு சூப்பரான இன்ஜினியராக மாறுவாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ எப்படி நான் படிக்க முடியும்? இதை படித்தா நான் இன்ஜினியர் ஆக முடியும் நான் நம்பியிருந்தேன் அப்படின்னா நான் படிச்சிருவேன். நான் நம்பிக்கை இல்லை. அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரயில்வே எக்ஸாம் மூலிமா நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணால் நீங்கள் ரயில்வே ஆயிடுவீங்களா? எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஜாபில் போயிடுவீங்களா? அப்படி போகணுமா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படின்னா முதல்ல நம்பணும். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த நம்பிக்கையை கொண்டு வரது எப்படி கொண்டு வருது? நீங்கள் நம்புறீங்களா? அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ரயில்வே எக்ஸாம் போயிடுவீங்களா? நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன் சார். நான் கண்டிப்பா வேலைக்கு போறேன். இன்னொரு 1 year 2 yearல போறேன்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டு நம்புறீங்க இல்லையா? ஓகே. அப்போ நம்பிக்கையை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நம்பிக்கை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஆகிறதுனால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு யோசிங்க. அதுதான் செகண்ட் ரோல். முடிஞ்ச அளவுக்கு மற்ற வீரர்களுக்கு நம்ம வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பிரயோஜனமாக இருக்க முடியுங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணி ரயில்வேயில் போய் என்ன பிரயோஜனம்? நீங்கள் உங்களுக்கான லைஃப் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அது மட்டும் தானா? அப்போ நீங்கள் வந்து அதோட சேர்த்து ஒரு காரணத்தை வைங்க. ரீசனிங் ஸ்ட்ராங்காக வைங்க. நான் ரயில்வே எக்ஸாம் முடிஞ்சு ரயில்வேயில் போனேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இந்த நிறைய வேண்டுதல்கள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? தேங்காய் உடைக்கிறேன், இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரீசனிங் தான். ஆனால் அந்த மாதிரி ரீசனிங்லாம் வைக்க சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி நான் போனேன் அப்படின்னா இத்தனை பேருக்கு நான் உதவுவேன். போனேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த எக்ஸாம் நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல. நம்ம ஐயா சார்னு சொல்லியிருந்தேன். 7 இது போட்டிருந்தோம். அந்த 7 இதில் ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயத்தை அதை அட்டன் பண்ணியிருந்தீங்களா? பார்த்தீங்களா அபினியா? நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல சார் நீங்க நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் டே இல்லை. இப்போ நம்ம இதில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி குரூப்பில் நம்ம போட்டிருப்போம் சார்ட் மாதிரி. ஆமா சார், எஜுகேஷனுக்கு போட்டிருந்தேன். எஜுகேஷன் போட்டிருந்தீங்க. ஆமா அப்போ அதில் நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இன்னொன்று என்ன, இன்கம் வர மணியை 20% என்னை பொறுத்த வரைக்கும் 20% முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். எவ்வளோ இன்கம் வந்தாலும் சரி. 10,000 வருதா, 2,000 மற்றவங்களுக்கு உதவி வரணும். 20,000 வருதா, அதிகமாக பண்ணுற முடிஞ்சால் பண்ணு, அது உங்கள் திறமை. நியூட்டன்ஸ் தேர்டில் என்னது, நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு தேடி வரும். அதான் நியூட்டன்ஸ் தேர்டில். ஆனால் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறது. நீங்கள் பண்ணுறீங்க, யார் பண்ணுறா அப்படின்னா நீங்கள் பண்ணல, நம்மளை மீறி ஒரு சக்தி தான் பண்ணுது அப்படிங்கிற நினச்சி பண்ணணும். இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. இதை நம்ம இன்னொரு செஷனில் முடிஞ்சு அதை பார்ப்போம். ஸோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு எப்படி உதவ முடியும். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலைக்கு போகிறதுனால ஒன்று அந்த ரயில்வேலே நீங்கள் என்ன நல்லது பண்ண போகிறீங்க, இல்லை அந்த வேலைகளை வர சம்பளத்து மூலிமா நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறீங்க, எக்ஸ்ட்ராவாக என்ன நல்லது பண்ண போகிறீங்க. ரயில்வே பார்க்க போகிற வேலையில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு உதவ தான் போகிறீங்க. அந்த வேலையவே ஒரு உதவியாக பண்ணணும், சர்வீஸாக பண்ணணும். அதை தாண்டி வர இன்கமில் நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி உதவ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அலைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும், நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் ரொம்பவும் போட்டு படிக்கணுங்கிறதுல ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கணும், எக்ஸசைஸ் யோகாலாம் அந்த மாதிரி பண்ணணும். அதை தாண்டி 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உணர்வு, மற்ற உயிர்களுக்கு உதவுறதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துடும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க, அறிவு வந்துடும். 2 விஷயத்தை இன்னும் பண்ணுங்கள், அதிகமாக பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நன்றி உணர்வு, மற்ற உயிர்களுக்கு உதவுறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ பினியா. இதை தாண்டி ஃபைனலாக உள்ள விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தால் நான் கண்டினியூ பண்ணுவோம். நான் ஃபைனல் 2 விஷயத்தை நான் கடைசியாக கூட சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா டைம்னாலும் நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடி. எதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நீ கேட்குற கேள்வியை போட்டு பதில் வந்து யூனிவர்ஸ் வேறு மாதிரி கொடுக்கும். நீங்க இந்த நாளைக்கு மியூசிக் கன்சர்ட் பண்றேன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இதுலலாம் நாங்களாம் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாமே. ஓகே சார். நாளைக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சண்டே வந்து புது பஸ்ஸாக நடக்கும். யாரும் திருநெல்வேலியில் அவைலபிளாக இருந்தீங்கன்னா வாங்க. ஒரு மணிக்கு 1:30க்கு வந்தீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு அங்கே போகிற மாதிரி பிளான். மியூசிக்கல் கான்சர்ட் இங்கே 10:30லேருந்து 12:30க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு போய் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து புது பஸ்ஸில் பண்ணுறதா பிளான். ஸோ அது யாரும் வெள்ளிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா எல்லா சண்டேலாம் வரணும் இல்லை, ஏதாவது ஒரு நாள் சண்டே வந்து பாருங்கள், வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள், வரலாம். செஷன் எண்ட் ஆச்சுன்னா லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ளே வந்துருங்க எல்லோரும். அந்த முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். 2% என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிடுறேன். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேட்டுருங்க. அருண் சொல்லுங்க. தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டாச்சா? வீட்டுல பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். அதான் எடுத்து கொடுத்தாச்சு சார். சரி ஸ்டார்டிங்கே கேட்டிருந்தாங்களே. ஆமா சார். நெல்லிக்காய் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார், நம்ம கேட்க வேண்டியது எல்லாம் சார் நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ரைட் சூப்பர். வாழ்க்கைங்கிறது நெல்லிக்காய். வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்காங்க சார், சித்தாப்பா பொண்ணுங்க. ரைட் பக்கத்துல 2 ஒரே வீடு தான் சார். இந்த தேன் நெல்லிக்காய் வச்சு ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன். நீ ஒர்க் போயிட்டு செஷன் எண்டாவது எல்லாரும் மறுபடியும் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வாங்க. தேன் நெல்லிக்காய் வச்சு சூப்பரான கண்டென்ட் இருக்குது. எல்லாரும் செஷன் உள்ள வாங்க. மறுபடியும் லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்க. ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்ற நெல்லிக்காவை 10 செகண்டில் ஊற போட்ட நெல்லிக்காவை, தேன் நெல்லிக்காவை நீங்கள் 10 செகண்டில் சாப்பிட முடியும். டக்குன்னு வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்றலாம். எப்படி சாப்பிட முடிஞ்சது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு விஷயத்தில் அது வந்து அது ஊறிப்பே இருந்துச்சு. ஒரு விஷயத்த ஊறிப்பே இருந்துச்சு. அந்த சுகர் சொல்யூஷன் ஊறிப்பே இருந்துச்சா, அதே மாதிரி இந்த 1% இந்த 2% இருக்குது. அந்த 2% 1% ஊறிப்பே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மீதி இருக்கிற 97 98 நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். அந்த 1% என்னது அப்படின்னா, அதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த 1% என்னது அப்படின்னா விழிப்புணர்வு, கவனம். இதுதான் அந்த 1%. இதை தாண்டி இன்னொரு 1% இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 1% மட்டும் நீங்கள் கரெக்டாக கீப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 97% நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஒழுக்கமும் சரி, அது ஒழுக்கத்தை வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணணும், லைட் மெடிடேஷன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கவனம் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் கவனத்தோடு இது பண்ணணும் நீங்கள் நினைக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். கவனத்தை மட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் இப்போ கான்ஷியஸ்னஸ் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க. திரும்ப கொண்டு வரணும். மைண்டு ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் கொண்டு வரணும். இதை பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கே உங்கள் பேரை சொல்லி பண்ணி கவனத்தை கொண்டு வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்துட முடியும். நன்றி உணர்வுலேருந்து மற்றவங்களுக்கு உதவுறதுலேருந்து அதை ஒழுக்கமாக நீங்கள் கீப்பப் பண்ணுறது எல்லாமே இதில் எந்த 1% இருக்குன்னா கவனத்தில் இருக்குது. கான்ஷியஸ்னஸ், கவனம். பண்ணுற ஒவ்வொரு செயலுமே கவனிச்சு பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து 1 நிமிஷத்தில் சாப்பிட்ற நெல்லிக்காவை 10 செகண்டில் நீங்கள் சாப்பிட முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற விஷயத்த ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கவனித்து அந்த விஷயத்தை செஞ்சு பழகிட்டீங்க. அப்போ நீங்கள் இப்போ டைம் கன்சியூமே உங்களுக்கு ஆகாது. ஒவ்வொரு வேலையுமே பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிடுவீங்க. ஓகே, இதை தாண்டி இன்னொரு 1% சொல்யூஷன் இருக்குது. அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். முடியும் எதாவது கேள்வி இருந்தால் கேட்டுங்க. இது 99 ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த 1% ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒர்க் பண்ணிடலாம். அது ஃபைனலாக என்ன சொல்கிறேன் முடியும் கேள்வி இருந்தால் கேட்டுருங்க டக்குன்னு. மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு தெரில சார், சொல்லுங்கள் சொல்கிறேன். ஓகே, மெடிடேஷன் என்னது? மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா
சிம்பிள். நம்ம தூங்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து பஞ்சபூத சக்திகள் வேணும், 5மே வேணும். அதாவது நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம். இந்த 5ம் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறோம். நீர் எப்படி வருதுன்னா தண்ணி குடிக்கும்போது உள்ளே வந்துடுது. நெருப்பு எப்படி வருதுன்னா நம்ம உள்ள அக்னி எனர்ஜி ஹார்ட் பீட்டை ஓடிட்டுருக்கு, அக்னி எனர்ஜி பாடிக்குள்ளேயே இருக்குது, நெருப்பு இருக்கா. நீர், நெருப்பு, நிலம்ங்கிறது நம்ம இந்த தாவரங்கள்லாம் சாப்பிடும்போது அது மூலிமா நம்ம வாய்க்குள்ளே போயிடுது. நிலம், காற்று, மூச்சு நம்ம உள்ளே வெளியே விட்டுட்டு இருக்கிறோமா, காற்று மூச்சு உள்ளே போய்ட்டுருக்கு. ஆகாயம்னு ஒன்று விஷயம் இருக்குது. நீர், நெருப்பு, நிலம், காற்று சொல்லிட்டேன். ஆகாயம் எப்படி போகுது உடம்புக்குள்ளே அப்படின்னா அதுதான் விஷயம். அதுதான் என்ன, தூங்கும்போது தான் அது உள்ளே போகுது. அந்த தூங்கும்போது எப்படி அந்த ஆகாய சக்தி உள்ளே போச்சு அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு சயின்ஸ் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடும்போது எப்போ உங்களோட தாட்ஸ் 0 ஆகுதோ, தூங்கும்போது நீங்கள் எதுவும் நினைப்பீங்களா, எதுவும் நினச்சிட்டு இருப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. நீங்கள் தூங்குனீங்க கண்ணு முன்னமாக இருக்கும், எதுவும் நினைக்க மாட்டீங்க. அப்புறம் காலையில் எழுந்திருவீங்க. மேபி நடுவில் கனவு வேணால் வரும். கனவு வருது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் தாட்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அதான் அதோட விஷயம். அப்போ உங்களுக்கு தூங்கும்போது கனவே வரல அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பரான தூக்கத்தில் இருக்கிறீங்க அர்த்தம். கனவாக வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் தூங்கவே இல்லைன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. அப்போ வந்து ஆகாய சக்தி எப்போ பாடிக்குள்ளே இறங்கும் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது தான் உள்ளே ஏறும். விச் மீன்ஸ் தாட்ஸ் 0 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே அந்த 5வது ஆகாய சக்தி உங்களுக்கு உள்ளே ஏறும். இப்படி நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆகாய சக்தி உங்களுக்கு உள்ளே இல்லை. ஸோ அப்போ அந்த 5வது விஷயம் உங்களுக்கு உடம்புக்குள்ளே வரணும். மெடிடேஷனாக இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தூங்கும்போது அந்த ஆகாய சக்தி ஏறுதா, இந்த ஆகாய சக்தியை, இந்த காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் தூங்காமல் இருந்தாலும் உள்ள பாடிக்குள்ளே கொண்டு வர முடியும். வித் மீன்ஸ் மொபைல் சார்ஜ் இல்லையா, பேட்டரியில் சார்ஜர் போட்டால் சார்ஜ் ஏறுதா, ஒயர் சார்ஜரும் போடலாம். ஒயர்லெஸ் சார்ஜர்னு இப்போ இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒயரே மாட்ட வேண்டாம், மொபைலை தூக்கி அந்த மேலே மேக்னெட்டிக் இதில் வச்சாலும் சார்ஜ் ஏறும். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ இது வந்து மேக்னெட், அதாவது ஒயரை மாட்டுறது வந்து தூக்கம் அப்படின்னா, ஒயரை மாட்டி சார்ஜ் ஏற்றுறது தூக்கம் அப்படின்னா, ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் என்னென்னா மெடிடேஷன். அதாவது விச் மீன்ஸ் எப்படி அப்படின்னா தூங்காமல் தூங்குறது. அதாவது எப்படின்னா நீங்கள் தூங்கும்போது என்னன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் மெடிடேஷன் அப்போது நீங்கள் வந்து கண்ணை மூடி உட்காரும் போது தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் 0ஆக இருக்கும். ஆனால் நீங்கள் தூங்க மாட்டீங்க, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். தூங்க மாட்டீங்க ஆனால் தாட்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் தூங்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கண்ணை மூடி இருப்பீங்க, தாட்ஸ் எதுவும் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் மெடிடேஷன். அதை ரீச் பண்ணுறதுக்கு தான் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், லைட் மெடிடேஷன் பண்ணலாம். லைட் மெடிடேஷன் வீடியோ வந்து நீங்கள் ஞாபகமாக கேட்டுருங்க, அதை நான் குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன். அந்த லைட் மெடிடேஷன் டெக்னிக்கை நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அது வந்து இதெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைமரி மெத்தட்ஸு. ஃபஸ்ட்டு அந்த 5 சென்சஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பழகி அதை வச்சு நம்ம மெடிடேஷன் அந்த பாயிண்ட்ஸ் தான் ரீச் பண்ணணும். தாட்ஸ் இல்லாமல் பண்ணுறது தான் மெடிடேஷன். தாட்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மனசு நிறுத்தி பழகணும். நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கலாம். அப்படி ஒரு விஷயத்துக்கு கவனிக்கிறதுக்கு லைட் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மூச்சை கவனிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்து லைட் மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை தாண்டி அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் நானே இனிமேல் தான் கற்றுக்கணும். அதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை தாண்டி தொடர்ந்து தேடல் இருக்கணும். நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருங்க, ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க, மெடிடேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்னொன்று அப்படி உட்காந்து பண்ணுறது அப்படி தான் மெடிடேஷனாக. அதை தாண்டி நீ பண்ணுற ஒவ்வொரு செகண்ட்லேயும் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துறீங்க, அதுவே மெடிடேஷன் தான். இப்போ இந்த செஷன் அட்டன் பண்ணணும் முழு கவனம் செஷனில் மட்டும் இருக்கா, மெடிடேஷன். இல்லை நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்கணும். மெடிடேஷன் ஒரு டைமில் ஒரு வேலையை மட்டும் பண்ணுறது தான் மெடிடேஷன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நான் ஷேர் பண்ணிட்டேன். சூப்பர். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? தேவி, நோ கொஸ்டின்ஸா? வேறு கொஸ்டின்ஸ் இருக்கா? ரைட்டு. ஃபைனல் 10 செகண்ட்ஸ். யாரோ எதுவும் கேட்கணும்னா டக்குன்னு கேட்டுடலாம். நான் ஃபைனலாக அந்த சொல்யூஷனை ஷேர் பண்ணிடுறேன். எப்போனும் பண்ணலாம் சார், எப்போனாலும் பண்ணலாம் சார். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு, அதாவது சாப்பிட்டு உடனே பண்ணக்கூடாது. ஒரு 1 hour 2 hour ஆச்சு கேப் இருக்கணும். மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 2 hours ஆச்சு கேப் விட்டு தான் மெடிடேஷனுங்கிறது பண்ணணும். மோஸ்ட்லி மெடிடேஷனுங்கிற பெர்ஃபெக்ட் டைமிங் 3:30-4 மணி. இப்போ நீங்கள் இப்போ இந்த தூங்கியிருந்தீங்க 9 மணிக்கு தூங்கியிருந்தீங்க அப்படின்னா 3:30க்கு எந்திரிக்க முடியும். ஒரு 6.5-7 மணி நேரம் தூங்குறது மினிமம் ஒரு 6 hours வேணும். மேக்ஸிமம் 7 hours வரைக்கும் நீங்கள் தூங்கிக்கலாம்.
ஸோ 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதோட பவர் வேறு லெவலில் இருக்கும். லைட் மெடிடேஷன் மார்னிங் தான் மெடிடேஷனுக்கான பெர்ஃபெக்ட் டைம். அதுக்காக அந்த டைம் தான் பண்ணணும்னா இல்லை, எப்போனாலும் பண்ணலாம். பெர்ஃபெக்ட் டைம் மார்னிங் தான். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஃபைனல் 10 seconds. 10 9 8 7 6 5 4 3 2 1. தேங்க்யூ. இப்போ என்னென்னா இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கலாம். அதாவது கவனம், இந்த ஒழுக்கம், இந்த நன்றி உணர்வு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். என்ன நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அதாவது நீ நார்மலாக மனுஷன்கிட்ட பேசுகிறது வேறு, அந்த யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசும். பேசுகிறது மீன்ஸ் எப்படி அப்படின்னா சிக்னல்ஸ் மூலிமா. அதுக்காக வந்து ஒரு ஆவி வந்து உங்கள் காதில் பேசும் அப்படிலாம் இல்லை, ரைட்டா? எப்படி பேசும் அப்படின்னா சிக்னல்ஸ் மூலிமா பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேன் நெல்லிக்காங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு சிக்னல், ரைட்டா? இப்போ இந்த அன்மியூட் பண்ணியிருக்கும்போது இப்போ வந்து பேசுகிறத வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சிக்னலாக நான் பார்ப்பேன். அவங்க தெரியாத மாதிரி அதை பண்ணுறாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து சிக்னல் கொடுக்குறதா பார்ப்பேன். அதே டைமில் அது எனக்கு ஹெல்ப்பும் பண்ணும். இப்போ தேன் நெல்லிக்காங்கிறது எனக்கு ஒரு கண்டென்ட்டாக மாறிச்சா இல்லையா? உங்களுக்கு அது உதவிச்சா இல்லையா? மாறிச்சு. ஆனால் அது வந்து அவங்க தெரியாமல் அன்மியூட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி தான் யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம அந்த இடத்துல கவனத்தோடு இருக்கணும். சிம்பிள். நான் என்ன நினச்சேன், தெரியாமத்தனமாக அன்மியூட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனால் நான் கவனிக்கிறதுனால, ஒரு செகண்ட் கவனிக்கிறதுனால அது மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு கண்டென்ட் கொடுக்கும். நம்ம கவனத்தோடு இருந்தால் நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதை தாண்டி நம்பர்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் வந்து நம்மகிட்ட பேசும். சிக்னல்ஸ், நம்பர்ஸ். உங்களுக்கு நம்பர்ஸ் இது மேஜிக்கல் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வரதான்னு தெரில. இன்னும் நான் அந்த 1% சொல்யூஷன் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருக்கும். 444ங்கிற நம்பர் தெரியும் கண்ணுக்கு, 777 நம்பர் தெரியும். எனக்கு அதிகமாக தெரியும். 144 தெரியும், 444 தெரியும், 777 தெரியும். இப்போ அதிகமாக தெரிஞ்சுக்கிட்ட நம்பர் இந்த நம்பர்லாம் தெரிஞ்சுட்டு இருக்குது. 47, 74 இது மாற்றி வரும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் அடிக்கடி இந்த நம்பர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுதா? இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா சிம்பிள். மிதுனு சரியான வழியில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து போ. அதுக்கான ஒரு சிக்னல், அவ்வளோதான். நான் அப்படி ரொம்ப ரிசர்ச் பண்ண மாட்டேன், இந்த ஒரு சிக்னலாக எடுத்துப்பேன். ரைட், நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம், கரெக்டான இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கிறோம், தொடர்ந்து நம்ம பண்ணணும் போ, அடுத்த அந்த பாதையை நோக்கி போ. இன்றைக்கி வண்டியில் வரும்போது 444 நம்பர்ஸ் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். வெளியே போயிட்டு ரிட்டன் வரும்போது. இது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? கவனத்தோடு இருந்தால் தான் தெரியும். நீங்கள் இந்த எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட பேசும். அதுக்காக இது இப்படி மீனிங் எடுத்துக்கூடாது. அது என்னென்னா எப்போவுமே நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர் தெரியாது தேடிட்டே இருக்கக்கூடாது. தேடி தெரிகிறதில்ல. நீங்கள் எப்போவுமே கவனத்தோடு இருக்கீங்க, விழிப்புணர்வோடு இருக்கீங்க. அப்போ எதர்ச்சியாக கண்ணில் படும்போது படும் உங்களுக்கு. எதர்ச்சியாக அந்த 444 நம்பர் இந்த மாதிரி நம்பர்லாம் கண்ணில் படும். அப்படிலாம் படுற போது என்னென்னா அது பாசிட்டிவிட்டியாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அது நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் தான் போய்ட்டுருக்கீங்க, தொடர்ந்து போங்க அப்படிங்கிற எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டேரக்ட் செஷன் எடுக்கும்போது அதிகமாக நடக்கும். நம்ம பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டேரக்ட் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு செஷன் எடுத்துகிட்டு ஃபினிஷிங் எப்போவுமே பாட்டு நம்ம செஷன் அப்போ எண்டில் பாட்டு போடுவோம். 2 பாட்டு 3 பாட்டாக மினிமம் போடுவோம். அது போடுவோம். என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செஷனில் என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோமோ அந்த கண்டென்ட்டே பாட்டில் வரும். எதாச்சும் ஒருத்தங்க இப்போ ஒரு பாட்டு கேட்பாங்க, போட்டிருப்போம், அது கண்டென்ட்டில் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சிங்க்ரனைசிங் விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கரெக்டான ட்ராக்கில் தான் போய்ட்டுருக்கு, தொடர்ந்து அதை போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிக்னல்ஸாக உங்களுக்கு கிடைக்கணும், பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான அந்த எலிஜிபிள் பர்சனாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் ஆல்ரெடி பேசிகிட்டே தான் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் பேசிகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நீங்கள் மாறணும், அவ்வளோதான். ரிசீவிங் கெப்பாசிட்டி எப்படி மாறுது? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டிக்கு மாறிடுவீங்க. யூனிவர்ஸ் பேசுகிறத உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு எப்படினாலும் யூனிவர்ஸ் வந்து எப்படினாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி ஒரு ஹெல்ப் நடந்துச்சு. என்றைக்கோ ஒரு நாள் இங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th எக்ஸாம் அவேர்னஸ் நான் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் 12th முடிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா அன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்க போகிறேன். அந்த பொருள் வாங்குற போகிற இடத்துல அந்த பையன் நிற்கார். அந்த பையன் நிற்கிற பார்த்தா அது அவரோட கடை. அந்த ஸ்டூடெண்ட் அன்றைக்கி அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன சிச்சுவேஷன்னா அவங்களால அந்த ஸ்கூலால் பெருசாக வந்து நான் கொடுக்குற ட்ரைனிங்க்கு நல்ல பெரிய இன்கமாக எனக்கு நான் அஸ் அ ட்ரெயினராக போயிருக்கும், எனக்கு பெருசாக இன்கம் கொடுக்க முடியல. ஆனால் ஒரு ரீசனபிளான ஒரு குறிப்பிட்ட இன்கம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைமில் நம்ம பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது நடக்கா பண்ணுவோம்னு சொல்லி நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரைட்டு. இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ரிசீவல் ஆப்போசிட் ஆக்ஷன் நான் அதை பண்ணிட்டு வந்துட்டேன்.
எப்படி வரணுமோ அப்படி வரும்னு இருக்கா. இன்றைக்கி லைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து ஒரு பொருள் வாங்கி போயிருக்கிறேன். அந்த பையன் நிற்கிறேன். அந்த பையன் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அவரே வந்து பேசினார். வந்திருந்தீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பேசிட்டாரு. பேசிட்டு என்னென்னா, இப்போ அந்த வாங்க போகிற பொருளில் ஒரு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. புரியுது. நான் அந்த பொருளை போய் ரெடியூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஆனால் அந்த போய் வாங்க போகும்போது அந்த பையன் அந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த பொருள் ரெடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து எப்படி உதவுன்னு இருக்கோ அப்படிலாம் உங்களுக்கு வந்து உதவும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி எனக்கு கிடைக்கும்னு நினச்சி ஒரு உதவி பண்ணவே கூடாது. இப்போ நான் பண்ணுற உதவி நான் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி வருதோ வரட்டும். இப்போ உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் ரைட்டா, 18 பேர் இருக்கீங்களா, 13 பேர் இருக்கீங்களா, ரைட், நான் ட்ரைனிங் கொடுப்பேன். நல்ல எண்ணங்கள் நான் கொடுத்துட்டே இருப்பேன். எப்படி வரும்னு இருக்கோ வரும். அவ்வளோதான். இதான் என்னோடய நம்பிக்கை. அதுக்காக கேட்காமலே நடக்குமா? கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு தான் ஆகணும். அதுவும் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் செஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நாளைக்கு நான் இப்போ கேட்குறேனே, மந்த்லி எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த ட்ரைனிங் நடந்துகிட்ருக்குது. பண்ணுறது அவங்க சப்போர்ட். இப்போ தேவி வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த டைமில் அவங்க எல்லோரும் அவங்க அஸ் அ டீமாக அவங்களாம் சேர்ந்து மாதம் சப்போர்ட் பண்ணுறத வச்சு இந்த ட்ரைனிங் நடந்துகிட்ருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் அஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இருக்கிறீங்க இந்த பேட்சில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து மந்த்லி ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கலாம் தாண்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுப்பேன். எப்படின்னா எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். 10 ரூபாலேருந்து 20 ரூபாலேருந்து 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் எவ்வளோ நாளும் மந்த்லி உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே கலெக்டிவ் எஃபர்ட்டாக சேர்ந்து நம்ம இன்னும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண முடியும். சரி, ஃபைனலாக அந்த 1% சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் நம்ம பேட்சஸ்க்கு அப்கமிங் அடுத்த மந்த்லி உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். அதை ஒரு கோஆர்டினேட்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் டெஃபினட்டாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ஹெல்ப் பண்ணுற இன்டென்ஷன் உங்களுக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த சப்போர்ட் பண்ண நம்ம என்ன சொல்கிறது. ஒரு 10 ரூபா இருந்தாலும் 20 இருந்தாலும் தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருங்க. கொடுக்க நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. இன்னும் உதவணும் நினச்சி அந்த ப்ராக்டிஸில் அந்த ஒழுக்கத்தில் இன்னும் நீங்கள் அதிகமாக நீங்கள் உங்களை மீறி நீங்கள் நிறைய நல்லது பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கானது உங்களை டெஃபினட்டாக அதிகமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதுக்கான அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த கான்ட்ரிபியூஷனை நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த்லி கூட கொடுக்கலாம். கோஆர்டினேட்டர் யாரோ உங்களால் முடிஞ்சது எவ்வளவோ, ஆனால் மாதம் கொடுக்குற மாதிரி ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். அது நீங்கள் எல்லோரும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை தாண்டி இங்கே இது கொடுக்குறத தாண்டி மற்றவங்களுக்கு எப்படிலாம் உதவ முடியுமோ அது உதவுங்க. ரைட்டு. ஃபைனலாக அந்த 1% சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சில டைம் நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும், என்ன தான் முயற்சி பண்ணாலும், என்ன தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணாலும், எல்லாத்தையும் தாண்டி சில டைம் நம்ம நினச்சதெல்லாம் அப்படி நடந்துருமா கேட்டாச்சுன்னா டெஃபினட்டாக இல்லை. அதுதான் உண்மை. நம்ம முயற்சி பண்ணுறது பண்ணிட்டே தான் இருக்கும். கோல் போட முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனால் நம்ம கோல் எப்போவுமே போட்ட முடியுமா அப்படிலாம் இல்லை. சில டைமில் நம்ம ஒன்று நினைக்கும் போது யூனிவர்ஸ் ஒன்று நினைக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே கரெக்டாக நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. நம்மளை விட ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் மேலே யூனிவர்ஸ் தான் எழுதிட்டு இருக்குது. நம்மளை வச்சு டேரக்ட் பண்ணுறது இன்னொரு ஆள். நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எஃபர்ட் நம்ம எடுக்கிறோம். நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி டேரக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சில டைம் முயற்சி பண்ணிவிட்டு 100% உங்களை முயற்சி பண்ணியும் சில டைம் அந்த சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையே கடுப்பாகுது, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை சில டைம் வரும். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் அந்த பாயிண்ட் ரீச் ஆன உடனே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 99% சொல்யூஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிரும். 99% சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களை நோக்கி வந்துடும். நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. எதாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் பண்ணிடுவீங்க. அது என்னது அப்படின்னா, ஆல்ரெடி நான் செஷனில் ஷேர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். என்னது அப்படின்னா, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் அந்த 1%. ஃபைனல் 1% பவர்ஃபுல்லான சொல்யூஷன் இது தான். உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை வந்து நீ வச்சுக்கணும். எந்த நம்பிக்கையானாலும் இருக்கலாம். நான் யூனிவர்ஸுங்க நம்பிக்கை வச்சுருக்கிறேன். நம்மளை மீற ஒரு சக்தி இருக்குது யூனிவர்ஸ். அந்த ஒரு பாயிண்டில் நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச முயற்சியெலாம் நான் பண்ணிட்டேன். மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறக்க அந்த முயற்சி எடுத்தேன். என்னால் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இது வந்து நினைக்கணும், மனசால ஃபீல் பண்ணணும். நான் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சரண்டர் ஆயிடணும். இதுதான் சொல்யூஷன். சரணடைதல். யார்கிட்ட சரணடைகிறது? உங்களை மீற ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி அந்த பவருக்கு நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்க. அந்த பிலீஃப் எந்த பிலீஃபாக இருந்தாலும் சரண்டர் ஆயிடுறீங்க. இப்போ என்ன நடக்கும்? இப்போ சயின்டிஃபிக்கலாக வந்துடுறேன். சரண்டர் ஆயிடுறீங்களா? ஆன உடனே என்ன நடக்கும்? இவ்வளோ நாள் சொல்யூஷன் கிடைக்காம இருக்கும். என்ன பண்ணே தெரியாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் மனசு ஓடிட்டே இருக்கும்.
அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு மனசு ஓட சொல்யூஷன் கிடைக்குமா? கிடைக்காது. மனசு ஓட எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? ஒரு விஷயத்த கவனத்தை கொடுத்தா தான் சொல்யூஷன் கிடைக்கும். அங்கேயும் ஓட்டிகிட்டே இருந்துச்சுன்னா சொல்யூஷன் கிடைக்காது. அப்போது நீங்கள் எப்போ இந்த மாதிரி சரண்டர் மோடுக்கு போவீங்களோ, நான் முடிஞ்சா நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும். சரண்டர் மோடு போனோடனே என்ன நடந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன கிவ் அப் பண்ணிட்டீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்த அந்த பவரை உங்களை மீறின ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்டீங்க. விச் மீன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்கா? இல்லை. பொறுப்பு எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் எதுவும் பண்ணணுமா? நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாங்கிறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆயிடுவீங்க? கூல்டான ஆயிடுவீங்க. மனசு நின்றும். ஆட்டோமேட்டிக்காக மனசு ஓடிட்டுருக்க மனசு நின்றும். நின்ன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் மூளை வேலை செய்யும். வேலை செஞ்சு இது எப்படியா பண்ணணுமே சொல்லி மறுபடியும் மூளை வேலை செய்யும். வேலை செய்யும்போது நடக்கும், நீங்கள் அதான் ஆல்ரெடி சரண்டர் பண்ணிட்டீங்களே. நீங்கள் வந்து நான் எதுவும் பண்ணல, நீ தான் பார்த்துன்னு சொன்ன பிறகு மனசு 0 ஆயிரும், நின்றும். மனசு நின்ன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்த உடனே சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை சூப்பராக பண்ணிடுவீங்க. சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லலாம். சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக தாட்ஸ் நின்றும். தாட்ஸ் நின்ன உடனே நீங்கள் அந்த விஷயத்தை நினச்ச உடனே இப்படி பண்ணிடலாம்ல. எதனால் நிதானத்தோடு பண்ணும்போது சூப்பராக பண்ண முடியும். அவசரம் பண்ண முடியுமா? முடியாது. அந்த நிதானம் எப்படி கொண்டு வரது? இப்படி கொண்டு வந்துடலாம். நிதானத்தை கொண்டு வரதுக்கு என்னது? என்னால் முடிஞ்சு நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்ம காலேஜில் ஒரு வேலிடேஷன் பிளான் பண்ணியிருக்கும்போது ஒரு ஆடிட்டோரியமில் வச்சு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த டைமில் ஆடிட்டோரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொன்ன பிறகு பார்த்து ஹாலை மாற்றிட்டு இப்போ அங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. 10 மணிக்கு ப்ரோக்ராம் பார்த்தா 11 மணி வரைக்கும் கரண்ட் இல்லை. அப்போ நான் வந்து இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறேன், நானும் முயற்சி பண்ணி 11 மணிக்கு பார்த்தேன் சரண்டர் மோடு. நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் யூனிவர்ஸே நீங்கள் நடக்கணும் இருந்தால் நீ நடத்தி கொடு, இல்லாட்டி ஒன்றும் இல்லை நாளைக்கு வந்து நடத்துகிறேன், பண்ணணும் இருந்தால் பண்ணு, இல்லாட்டி நீ பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் அந்த மனநிலையில் நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரண்டர் ஆகிட்டேன். உங்கள் கையில் தான் இருக்குது, நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன், நீ பார்த்துக்கோ யூனிவர்ஸே. நினச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துருச்சு. ரைட்டா, என்ன பண்ணு அப்போ இது நம்ம பிரின்ஸிபலாகவே பார்த்துன்னு சொல்லி ஐடியா வந்துருச்சு. பிரின்ஸிபலாகவே பார்த்தேன். அந்த நேரத்தில் நம்மளே பண்ணிடலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்போம்ல, நம்ம முடியாத பிரின்ஸிபலை பார்த்தோம்னு சொல்லி பிரின்ஸிபலாகவே பார்த்தா பிரின்ஸிபல் உங்களுக்கு இது ஆள் தானே வேணும், நான் அனுப்புகிறேன், 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமா சொல்லி ஒரு ஹாலே ஃபுல்லாகிருச்சு. ஆளே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையை தாண்டி ஹாலே ஃபுல்லாகிருச்சு. அந்த அந்த வேலிடேஷன் ப்ரோக்ராமுக்கு ஹால் ஃபுல்லாகிருச்சு. 2 சீஃப் கெஸ்ட் ஸ்டாஃபே அவங்களே பேசி 2 சீஃப் கெஸ்ட் அனுப்பி வச்சுட்டாங்க. அதாவது வேலிடேஷன் எப்படி நடக்கும், அதாவது நார்மலாக நம்ம வேலிடேஷன் பிளான் பண்ணியிருப்போம், அதை விட்ட பல மடங்கு சூப்பராக அந்த வேலிடேஷன் நடந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா சிம்பிள். அந்த இடத்துல நான் வந்து சரண்டர் பண்ணிவிட்டு நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நினச்ச உடனே மனசு அமைதியாகிடுச்சு. மனசு அமைதியானோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக நான் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் ஒன். ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் அந்த வேலையை. ஃபைனல் 1% யூனிவர்ஸ் சரண்டர் ஆனாலும் ஆக்ஷன் யார் எடுக்கணும்னா நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்தாகணும். அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அந்த சப்போர்ட் எப்போ கிடைக்குன்னா, இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிடச்சிடும். இதுதான் அந்த ஃபைனல் 1% ஆஃப் சொல்யூஷன். என்னென்னா சரண்டர். ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு, அப்புறம் முடிஞ்சளவுக்கு மற்றவர்களுக்கு உதவிட்டே இருக்கணும். இது வந்து வாழ்க்கையில் ஒழுக்கமாக மாற்றணும். ஒழுக்கமாக மாற்றுறதுக்கு என்னென்னா ஃபைனல் 1% என்னென்னா கவனத்தோடு இருக்கணும். கவனத்தோடு இருந்து அதை தாண்டி இதெல்லாம் தாண்டி சில டைம் சேலஞ்சு வரும்போது சரண்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். என்னால் முடிஞ்ச நான் பண்ணேன், இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும், சரண்டர் பண்ண தயாராக இருந்தோம் அப்படின்னா நம்ம எது நினச்சாலும் நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது.